ஹாய். ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து நாங்க நீயா நானா ஷோ வந்து பார்த்தோம். ரொம்ப 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 ஒரு ஹோல்சமான ஒரு ஷோ. பார்க்கறதுக்கே வந்து எத்தனை பேருக்கு வந்து ரூ. 5 டாக்டர் தெரியும்? ம். ரூ. 5 டாக்டரையே விஜய் நடிச்சதுக்கு அப்புறம் தான் நெறைய பேருக்கு தெரியும். ஏன்னா, அவர் அவ்ளோ ஃபேமஸான ஒரு டாக்டர். பட் ஒரு ஆக்டருக்கு குடுக்குற நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ வந்து இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்றவங்களுக்கு குடுக்காதனால தான், பல பேர் சோஷியல் சர்வீஸ் பண்றதுக்கே முன் வர்றது கிடையாது. எப்பவுமே நம்ம வந்து சும்மா வந்து ஃபிலிம் ஸ்டார்ஸ வந்து பெருசா ஆக்குறது. அத விட்டா வந்து கிரிக்கெட்டர்ஸ ஆக்குறது. இந்த மாரி ஆளுங்களே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா, எப்ப இந்த மாரி இருக்கவங்களலாம் நம்ம மேல கொண்டு வரப்போறோம்? அவங்கள மேல கொண்டு வர தான் நம்மளோட என்ன சொல்றது? நம்ம நாட்ல வந்து பல நல்லது வறுமை ஒழியும். செய்யறதுக்குன்னே யாராவது ஒரு 2 ஆமா. பேர் முன்ன வரணும்னாலே, இதுல இவங்கலாம் வந்து பேருக்கோ, புகழுக்கோ இல்ல எதுக்கோ ஆசைப்படல. ஆனா ஒரு சில பேருக்கு வந்து நல்லது பண்ணணும்னாலே வந்து நம்மளுக்கும் ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்காதா? நம்மளும் அது மூலியமா எதுவும் இருக்காதான்னு நெனைக்கிறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லது பண்ணா நம்மள வந்து அழிஞ்சுருவோமோன்ற ஒரு பயத்திலேயே யாரும் பண்ணாமலே விட்டுருவாங்க. பண்றதுனால ஏன்னா நம்ம ஃபேமிலிலயே யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாரிலாம் பண்றதுக்குன்னு போறாங்க. இல்ல அவங்க எடுக்கிற ஒரு ஸ்ட்ரீம் இல்ல ஏதாவது ஒண்ணு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காதுனாலே என்ன பண்ணிடுறோம்? சொந்தக்காரங்க ஃபர்ஸ்ட் வந்தோனே, "தனக்கு போக தான் தானமும், தர்மமும். மொதல்ல உன் வீட்ட பாரு" அப்படின்னுவாங்க. அன் அது உண்மதான். இல்லன்னு சொல்லல. தனக்கு மிஞ்சி தான் தானமும், தர்மமும். தன்னோட ஃபேமிலிய பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் மத்தவங்கள நீங்க பார்க்கணும். அத யாரும் இல்லன்னு சொல்லல. பட் இப்படி நம்ம சொல்லி ஒரு சோஷியல் இதுவே யாருக்கும் தோண மாட்டேங்குது. ஒரு பசங்கள கூட எடுத்துக்கிட்டா, நீங்க என்னவா ஆவீங்கன்னு கேட்டு பாருங்க. அவங்க வந்து ஒண்ணு ஆக்டர்ன்னுவாங்க. இல்லன்னா நான் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட்டர்ன்னுவாங்க. இல்ல நான் ஒரு பைலட் ஆவேன். ஸோ எல்லாமே வந்து வெறும் சம்பாதிக்கிற மோட்டிவ். ஒரு டாக்டர்ன்னும்போது கண்டிப்பா சோசியல் சர்வீஸ் மைண்டடா இருந்தா மட்டும் தான், அந்த இட்ஸ் அ நோபல் சர்வீஸ். தெரிஞ்சுக்குதுங்களா? அது வெறும் புரொஃபஷனல் சர்வீஸ் இல்ல. இட்ஸ் அ நோபல் சர்வீஸ். நோபல்னா நீங்க எதையும் எதிர்பார்க்காம, நீங்க சேவை செய்யறதுக்குன்னு தான் இருக்கு. அதுக்காக நீங்க வந்து பட்னியா கிடங்க, உங்க குடும்பத்த பட்னி போடுங்க. அப்படி சொல்ல வரல. ஒரு டெஸ்ட்ன்னு எடுத்துக்கிட்டா கூட, இதுல நாங்களே நெறைய அடிபட்டுருக்கோம். அத வச்சு தான் இப்ப நாங்க அடிபட்டுருக்கோம். நாங்க ஒரு சின்ன லெவல்ல அடிபட்ட மாரி, பெரிய பெரிய லெவல்ல அடிபட்ட ஃபேமிலீஸ்லாம் நெறைய இருக்கு. ஆனா எங்கதுலயே ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கும். இதுக்குன்னா ரொம்ப முன்னாடி, போன வருஷம் நாங்க அந்த வீடியோவ போட்டிருந்தோம். அம்மாக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அப்ப வந்து அந்த அ ஒரு ஒரு டெஸ்ட் சும்மா நம்ம வந்து வெஜைனல் அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறதுக்கு கூட, ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது, நீங்க இந்த இடத்துல எடுங்க, நீங்க அந்த இடத்துல எடுங்க, அந்த இடத்துல எடுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரேட் சொல்லி, சரி அது ஏதோ ஒரு ஸ்கேன் தானே எடுத்துருவோம். அது அப்படியே இருக்க போது. அதுக்கப்புறமா ஒரு 6 மாசத்துக்கு எடுக்க தேவையில்லன்னு சொல்லிட்டு அத எடுத்துடுறோம். நாங்க அதுல ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். அது ரொம்ப ரினோன். இங்க ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல். நெறைய பேர் சொல்ற ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த பேர நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அ அந்த மாரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒருத்தவங்க, நம்மளுக்கு என்ன இருக்கு? நம்மளுக்கு நம்ம ஓகே தானா? இல்லையான்றதையே அது முதல்ல மட்டும் இல்ல. எடுத்தோனே நம்மள பயமுறுத்த தான் நம்மள பயமுறுத்துனாங்க. ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு ட்ராமாலயே வச்சிருக்காங்க நம்மள. நீ இத பண்ணனா நீ இப்படி ஆயிடுவ. நீ அத ஏன்னா மனுஷனுக்கு எல்லாம் போக ஃபைனலா உயிர் தான் முக்கியம். இப்ப நம்ம வந்து நம்ம வாழறதே எதுக்காக? நம்ம வாழறது வந்து நம்ம நம்ம குடும்பம்லாம் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக. நம்ம இல்லன்னா, நான் அந்த அந்த ஃபேமிலி எப்படி சஃபர் ஆகும்? இப்படிதான் எல்லாரோட கண்ணோட்டமும் இருக்கும். ஒரு அப்பாவா இருந்தாலும் சரி, ஒரு அம்மாவா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி, நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலிக்கு தொந்தரவு குடுக்கக் கூடாது. ஆனா அதே சமயத்துல அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். இப்படிதான் எல்லார் ஃபேமிலிக்குமே எல்லாருக்கும் தோணும். அம்மாக்கு வந்து என்ட்ரோமெட்ரியம் லைனிங் வந்து திக்கன் ஆயிருந்தது. அது வந்து ஒரு லெவல் தான் இருக்கலாம். அதுவும் வந்து ஒரு இந்த ஏஜ்ல இருக்கிற ஒரு விமன் அப்டின்னா வந்து ஒரு 4 தான் ஆக்சுவலா சொன்னாங்க. 4 தான் ஆக்சுவலா என்னோடது இருக்கணும்னு. வந்து ஆனா என் அம்மாக்கு மெனோபாஸ் 40. ஆயிட்டதுனால, ஆ. இப்ப மெனோபாஸ் ஆகாத ஸ்டேஜா இருந்ததுன்னா, எனக்கு இப்ப வந்ததே ஓகே. 14 வந்தா கூட தப்பு கிடையாது. ஏன்னா அந்த அந்த இது அப்படிதான் பீரியட்ஸ் வரும்போது இன்கிரீஸ் எல்லாம் ஆகுமா. போயிடும். ஆனா அம்மாக்கு மெனோபாஸ் ஆகி 4 தான் தான் இருக்க வேண்டிய திக்கனிங் வந்து 14 இருந்தது. அப்போ நம்ம ஆல்ரெடி அத பார்த்தே பயந்து தான் இருக்கோம். ஆனா நம்ம இவங்க கிட்ட போறோம், அந்த டாக்டர் கிட்ட. ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு ஒரு பயத்துல தான் உள்ள நுழையிறதே. அவங்க அத பார்த்தோனே என்ன பண்ணாங்க, 2 நிமிஷத்துல பார்த்துடலாம் இதுவா இல்லையான்ட்டு. என்னது கேன்சரா இல்லையான்றது ஒரே ஒரு டெஸ்ட் தான். பிப்பெட் டெஸ்ட்ல பண்ணாலும் பண்ணிடலாம். ஆனா அது பண்றதே வேஸ்ட் ஆக்சுவலா. நம்ம பண்றது பண்ணிடலாம். அது பாட்டுக்கு கிடக்கட்டும். ஏன்னா அதுல ஒரு ரூ. 5,000 வந்துருது. அதனால அந்த டெஸ்ட் வந்துட்டு பண்றது கூட பண்ணிடலாம். ஆனா வந்து அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கோ இல்லையோ, அதாவது அது ஒரு நீ மேட்டரே யூட்ரஸ ரிமூவ் கிடையாது. பண்ணிடுங்க. ஆ யூட்ரஸ ரிமூவ் பண்ணிடுங்க. இனிமே எதுக்கு பிரச்சனை? உங்களுக்கு எதுக்கு அது? தேவையில்லாத ஒரு ஆர்கன். ஆ. கட் பண்ணி தூக்கி போடுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இனிமே உங்களுக்கு ஒண்ணும் ஒரு ஒரு இஷ்யூஸும் கிடையாது. உங்களுக்கு உங்களுக்கு ஏஜும் ஆயிடுச்சு. இனிமே உங்களுக்கு அந்த அது அது இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால அட்வான்டேஜஸும் கிடையாது, டிஸ்அட்வான்டேஜ் அது எதுக்கு இருக்கணும்? அது இருந்து ஒரு வேள அது கேன்சரா மாறுச்சுன்னா, இல்ல இப்பவே அது ஆல்ரெடி கேன்சரா இருந்ததுன்னா, இப்படி சொல்ல நமக்கு எப்படி இருக்கு? எனக்கு இப்படி இருக்க மண்டை இவ்ளோ பெருசாயிடுச்சு. எனக்கு அப்படியே மண்டை வெடிக்கல. அவ்வளோதானே தவிர, அந்த அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலுக்குள்ள நான் இருந்த வரைக்கும், அந்த டாக்டர போய் மீட் பண்ற வரைக்கும் நல்லா ஜாலியா உட்காந்துக்கிட்டு, நாங்க பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு அப்படி இப்படின்னு இருந்தோம். எப்போ ஒன்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர மீட் பண்ணது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 மினிட்ஸ் இருக்குமா? ஆக்சுவலா ஜாலியான்றத விட, சரி என்ன இருக்க போகுது ஒரு டெஸ்ட் இது இல்ல தானே சொல்லப் நமக்கு போறாங்க. அப்படி ஒரு ஐடியாவே தோணலல்ல. சரி இப்படி இருக்கு. இதுக்கு நமக்கு 14 போனா சொல்ல ஆல்ரெடி போறாங்க. கொஞ்சம் பயமா தான் இருந்தது தான். 14 அது வந்து கூட பார்த்த எனக்கு உடனே பயமா தோணலங்க. எனக்கு பயமா தான் எனக்கு வந்து இருந்தது. என்ன தோணுச்சுன்னா, சாதாரணமா நம்ம போறோம். இன்னும் ஒரு மெடிசின் குடுக்க போறாங்க. இல்ல இது என்ன என்ன ரீசன்னு சொல்ல போறாங்க. இப்படிதான் நான் வந்து ரிலாக்ஸ்டா தான் இருந்தேன்.
எனக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே பயமா இருந்தது தவிர, அதுக்கப்புறமா இல்ல இப்ப என்ன டாக்டர்ஸ்லாம் இவ்ளோ அட்வான்ஸ்டா இருக்காங்க. நமக்கு என்ன இருக்கு? போறோம். அவங்க பத்தி நம்ம சொல்ல போறாங்க. பட் ஒன்ஸ் நான் வென் ஐ என்டர் அந்த அந்த சேம்பர். மேம நான் உள்ள பார்க்கறதுக்கு உள்ள போனேன் பாருங்க. எனக்கு வந்த படபடப்பு எனக்கு ஹார்ட் வெடிச்சுருமா, மண்டை வெடிச்சுருமா, அப்படி ஆயிடுச்சு. பட 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 படன்னு ஆனா, ஆயிடுச்சு. ஃபார்ச்சுனேட்டா நாங்க வந்து திருப்பி சீதாபதி கிளினிக்கு போயி, அங்க வந்து எல்லா இதையும் பார்த்துக்கிட்டதுனால, அந்த ஒரு 2வது அந்த மேம் எனக்கு குடுத்த அவ்ளோ ஒரு ஃபர்ஸ்ட் உள்ள விஷயம். போனோனே அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான். ஒண்ணுமே இல்லம்மா பாத்துக்கலாம். அவ்வளவுதான். இந்த பட்டா எனக்கு சொல்ற மாரி. தெரிஞ்சு இது 60-70% வந்து கேன்சரா இருக்க வாய்ப்பு இல்ல. மீதி அப்படி இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஒரு ஒண்ணுமே இல்ல ஹோப்ஃபுல் அப்டின்னாங்க. வேர்ட் இருக்குல்ல. பட் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அவங்க வந்துட்டு, இது இந்த ஆர்கனுக்கு பரவும். அது அந்த ஆர்கனுக்கு பரவும். இப்பவே பரவிடுச்சான்னு தெரியல. இது பண்ணல, அது பண்ணல. நீங்க வந்து நான் ஒரு முதல்ல இந்த டெஸ்ட் எடுக்கிறேன். இதுல ஓரளவு சொல்லலாம்னாங்க. அப்பயும் எங்களுக்கு என்ன பண்ணாங்க, சரி இந்த டெஸ்ட் எடுத்துட்டு நமக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, இந்த டெஸ்ட் எடுக்கிறதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் யூசுவலா வந்துட்டு சார்ஜ் பண்றது இது 1.4. நீங்க வந்துட்டு எனக்கு என்ன சொல்றாங்க? எது சொல்றாங்க? எனக்கு திங்க் பண்ண கூட விடலங்க. இதுதான் நான் பண்ண போறேன். இருங்க. இது இப்படி ஆகும். இப்படி எதுவுமே சொல்ல வரல. அவங்க கட கட கடன்னு 1,40,000 ஆகும். மேம் எனக்கு இப்ப வந்து புரட்ட முடியாது. அப்படிலாம் யோசிக்காதீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். எல்லாமே பண்ணலாம். என்ன பார்த்துக்க போறாங்க? 1,40,000 பில் எடுத்துட்டு போய் நான் தானே கட்ட போறேன். இவங்க என்ன பார்த்துக்க போறாங்க? எனக்கு புரியல. எனக்குன்னா அவங்க வந்து எனக்காக வேலை செய்ய போறாங்களா? இல்ல எனக்காக கடன் குடுக்க போறாங்களா? எதுவுமே கிடையாது. எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலாம்னா என்ன பார்த்துக்கலாம்? நான் வெளியிலலாம் இவ்ளோ சார்ஜ் பண்றேன். உங்களுக்காகவே தான் இவ்ளோ கம்மியா சொல்றேன். அப்ப உண்மையில வெளியில எவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுவீங்க? சொத்து பத்திரம் எதனா எழுதி கையெழுத்து போட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க ஆப்பரேஷன் பண்ணுவீங்களா? எனக்கு புரியவே இல்ல. என்ன உண்மையிலேயே அவங்க பண்றதுக்கு நான் என்ன ஒத்துக்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் அன்னைக்கு ஃபோன் பண்ணி, "நீ கிளம்பி வா. எதுவும் யோசிக்காத. நீ வீட்டுக்கு கிளம்பி வான்னு" அவர் ஃபோன் பண்ணி சொல்லலன்னா, எனக்கு இருந்த நிலைமைக்கு அப்பயே என் நகையெல்லாம் கழட்டி அவங்க கையில குடுத்துட்டு, இப்ப எனக்கு ஆப்பரேஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பி விடுங்கன்ற ரேஞ்சுக்கு போயிட்டு என் மூஞ்செல்லாம் இப்படி ஆயிடுச்சு. அது வேற அந்த டெஸ்ட்க்கு வேணா அந்த ஆப்பரேஷன் தியேட்டருக்கு வேற கூட்டிட்டு போயிட்டாங்க அந்த டெஸ்ட்க்கு. அங்க பிளட் உள்ள டெஸ்ட். போறேன். அங்க உள்ள போனா எனக்கு ஒரே பார்த்தாலே பயமா இருக்கு. என்னடா இதுன்னு. என்ன டெஸ்ட் தானே சொன்னாங்க. ஒரு செகண்ட்ல என்ன இவங்கள சொன்னாங்க? உள்ள அனுப்புனாங்களா? என்ன இவள தூக்கி வெளியவே உட்காருன்ட்டாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? யார் நீங்க? எப்படி நீங்க உள்ள வந்தீங்க? யார கேட்டு மேல வந்த நீன்றாங்க. இவள போல இருக்கு. இவ பயந்து போயிட்டு ஒண்ணு இல்ல அப்புறம் பார்த்தா இவட்ட தான் குடுத்து இத கட்டு, அத கட்டுன்னு இவள்ட்ட தான் சொன்னாங்க. நான் கீழ இறங்குறேன், மேல வரேன், கீழ இறங்குறேன், மேல நான் வரேன். எந்த ஒண்ணுமே ரூம்ல புரியல. இருக்கேன்னு கூட அவளுக்கு தெரியாது. அங்க ஒரே ரூமா இருக்கு. ஏன்னா போய் ஃபர்ஸ்ட் இப்படி வான்னாங்க. அங்க போனா அங்க பெருசா இருந்தது ஒரு ஆப்பரேஷன் தியேட்டர். இல்ல இல்ல இது கிடையாது. வா இந்த பக்கம் போலாம்னு அங்க இருக்கவங்களே என்ன வந்து போட்டு குழப்புனாங்க. என்ன நடக்குது இது? இது என்ன ஆப்பரேஷன் தியேட்டருக்கு எதுக்கு கூட்டு போறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. பயங்கர எனக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டதும் இல்ல. இப்படி ஒரு டெஸ்ட் இருக்கு. இதெல்லாம் எனக்கு அத பத்தி தெரியும்ல. நாங்க எதுவும் அத பத்தி திங்க் பண்ணிட்டும் போல. நான் இங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என் டாட்டர் வெளில இருக்கணும். என் டாட்டர் அதெல்லாம் வெளில உட்கார வச்சுருவாங்க. அதெல்லாம் நான் எனக்கு வெளில உட்கார்ந்தா உள்ள என்ன போறவங்க நீ யாரு? தொரத்துறாங்க. நீ எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்கு மேல வந்த? அப்புறம் பார்த்தா பணம் கட்டுறதுக்கு மட்டும் இவன் வந்து போயிட்டு, நீ போய் பணம் கட்டிட்டு வா. அந்த பில்ல எடுத்துட்டு வா. ஒரு டியூப்க்கு அந்த டியூப்க்கு காசு குடுத்து இவ தான் வாங்கிட்டு வரா. அதுக்கப்புறமா டாக்டர் கிளவுஸ். ஃபீஸ் இவ தான். ஒண்ணுத்துக்கு இவ்வளவு தான் அனுப்புறாங்க. ஆனா நீ மேல நிக்காத. நீ எதுக்கு மேல வந்த? எனக்கு உண்மை புரியல. அது ஹாஸ்பிட்டலா? என்ன பணம் பறிக்கிறதுக்கு என்ன அடியா விட்டா ஒரு அடியால வச்சு நம்மள இன்னும் அடிச்சுருவாங்க நாங்க போல. ஒரு 10 நிமிஷம் அங்க இருந்திருந்தோம்னா, நான் மொத்த வீட்டுக்கே வந்திருக்க அக்கவுண்டும் மாட்டேன். நான் அங்கேயே நான் இருக்கேன். நீ போய் காசு எடுத்துட்டு வந்து டாடி கூட்டிட்டு வந்து எனக்கு பணம் கட்ட சொல்லு. நான் வரல வீட்டுக்கு. அந்த மாரி தான் நான் இருந்தேன். நான் வீட்ட அவ வண்டி எடுத்துக்கிட்டு வா போலாம் போலான்றா. நான் நின்னுட்டே இருக்கேன். ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படியே இருக்கேன். என்ன ஆச்சு மம்மி? ஒண்ணும் இல்ல வா நம்ம வீட்டுக்கு போலாம். டாடி கூப்பிடுறாரு வீட்டுக்கு போலாம்னா, எனக்கு வீட்டுக்கு வரணும்னே தோணல. இவங்க இப்படிலாம் பண்றாங்கன்னா, இன்னும் நம்மள விட மோசமான கேஸஸ்லாம் நெறைய பேர் இருப்பாங்கல்ல. அப்ப அவங்கலாம் எப்படி இருப்பாங்க? எனக்கு உண்மையிலேயே அழையே வந்துருச்சு. என்னடா நடக்குது? இங்க என்ன நம்ம இங்க இருக்கணுமா? நம்ம இப்படியே அதாவது இந்த மாரி பண்ணிடலாமா? கதைகள்லாம் நம்ம கேட்போம். யார் யாரோ சொல்லி கேட்போம். அனுபவிக்கும்போது தான் அது தெரியும் உண்மையா. இங்க சரி கூட நம்ம நீங்க நெறைய பேருக்கு என்னடா இவ்ளோ எக்ஸாஜரேட் பண்றாங்கன்னு நெனைக்கலாம். பட் உண்மையிலேயே அத அனுபவிச்சோம். அத அனுபவிச்ச அந்த நேரம் எனக்கு இன்னைக்கு நெனச்சா கூட மனசு கஷ்டமா இருக்கு. அதனால தான் இத சொன்னேன். சோ இங்க வந்து இவங்களோட அப்படியே ஆப்போசிட் அங்க இருந்த டாக்டர்ஸ். எனக்கு இந்த மாரி டாக்டர்ஸ்லாம் என் கண்ணுக்கே தெரியலன்னு எனக்கு தெரியல. நம்மளுக்கு லேட்டர் ஆன் அட்லீஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டல்லயாவது நம்மளுக்கு ஆமா. உருப்படியா பார்த்தாங்களே. சோ அதுல வந்து தாம்பரம்ல வந்துட்டு டாக்டர் சேஷகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் அங்க வரல. பட் ஒருத்தர் வந்து அங்க ஒரு சொன்னாரு. ஒரு ஆட்டோ 85 டிரைவர். பிளஸ் தான் ஆ அவரும். அவர் ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் சொல்றாரு, "நானே வந்து இங்க இருந்து ஒரு இடத்துல எங்கனா கூட்டு போய் விடணும் யாராவது ஒருத்தர் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு ஒரு ரூ. 100 ஆகும் அப்படின்னா ரூ. 200 கேட்கலாமா? ரூ. 250 கேட்கலாமா? அப்பதான் இல்லன்னா நம்ம ரூ. 150 வருவாங்க அப்படின்னு ஆ சொல்லிட்டு. அப்படிதான் வந்து வருவாங்க. அப்படி நம்ம வந்து அவங்கள கூட்டிட்டு அந்த மாரி வந்துட்டு யோசிக்கிறதுக்கு நம்ம பிரெயின் வந்து இதாகுது. ஆனா ஒரு ஏழை, பணக்காரன் யாருக்குமே பார்க்காம அவரோட இது வந்து ரூ. 2லேருந்து ரூ. 10 இன்னைக்கு வரைக்கும் ரூ. 10 தான் அவர் வந்து சார்ஜ் பண்ணிட்டு அதுவும் எல்லாருக்கும் என்கிட்ட பார்த்துட்டு சில இருக்காரு. பேர்ட்ட இல்ல இல்லையா சரி கிளம்பு அப்படின்னுவாரு. அ அதுவும் வியாழக்கிழமை அன்னைக்கு ஃப்ரீயாவே பாக்குறாரு. பிகாஸ் அவர் வந்து ஒரு சாய்பாபா சாய்பாபா டிவோட்டி அப்படின்னாரு. ரியலி இவங்கலாம் கடவுளா? கடவுள் இல்ல கடவுள் வந்து மனுஷ ரூபத்துல வாழ்வாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாரியான்னு தெரியல. இவங்களோட ஃபேமிலிலாம் இன்னும் அவங்களும் ஃபேமிலி தானே. அவங்களும் தானே புள்ள குட்டி பெத்திருப்பாங்க. அவங்களும் தானே எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்ப அவரால முடியுதுன்னா மத்தவங்களால இவ்வளோலாம் நான் பண்ண சொல்லல. அதுக்குன்னு அநியாயத்துக்கு. இது கடவுளுக்கு நிகரானவர் இவரு. இவ்வளோலாம் பண்ண சொல்லல டாக்டர்ஸ். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மனுஷத்தன்மையோட இதுல ஒருத்தர் பேசும்போது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. கையில மொத டச் பண்ணு ஒருத்தவங்கள. தொடு. அவங்க அதுல கிட்ட எழுதிட்டேன். பேசு மனசு விட்டு. நான் எனக்கு உண்மையிலேயே சொல்றேன். அந்த மாரி யாருமே இல்லையே நம்மளுக்கு.
நம்ம அம்மா, அப்பா நமக்கு ட்ரஸ்டபிளான ஒரு பெர்சன் தான் நம்ம கைய புடிச்சுட்டு, "நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான ஒரு தைரியம். அந்த மாரி தைரியம் குடுக்கறதுக்கு டாக்டர்ஸ் தான் வேணும் நமக்கு. நெக்ஸ்ட். சோ அந்த பாயிண்ட் அதையும் நான் எழுதி வச்சிருக்கேன். ம். அதையும் நான் சொல்றேன். அடுத்தது வந்துட்டு டாக்டர் கமலக்கண்ணன். அவர் வந்து வாழப்பாடி. வாழப்பாடியில வந்து அவர் இருக்காராம் கமலக்கண்ணன்னு ஆக்சுவலா சின்ன சொல்லிட்டு. பையன் தாங்க அவரு. ரொம்ப ஆமா. அங்க இவராவது ஒருத்தர் ஏஜ்டு பெர்சன். இவரு வந்து ரொம்ப சின்ன பையன். ஆமா. அவரு இந்த வந்து வயசுல சொன்னாரு. இந்த மாரி ஒரு திங்கிங்க. அதுல அது என்னன்னா, அந்த ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க அப்பாக்கு வந்து கிட்னி ஃபெயிலியராம். அவர் காலெல்லாம் வீங்கி இருக்கு. அவரால நடக்க முடியாது. அவங்க வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டனாங்களா, அங்கருந்து 500 மீட்டர்ல தான் இருக்கு அந்த கிளினிக். இருந்தாலுமே அது அவரால அவரால நடக்க நடக்க முடியாது. முடியாதுன்றதுனால, இவர்கிட்ட சொந்தமா கூட பைக் இல்ல. பேஷண்ட் யாரோ வந்து அவங்களோட பைக் எடுத்துக்கிட்டு வந்து இவர பிக்கப் பண்ணி இது கூட்டிட்டு போய் கிளினிக்ல அங்க போய் மருந்து மாத்திரைய குடுத்து, திருப்பி அவங்கள கூட்டிட்டு வந்து அதுக்கும் விட்டுருக்காரு. எதுவும் காசு வாங்கல. ட்ரீட்மென்ட்க்கும் எதுவும் காசு எதுவுமே வாங்கல. காசு வாங்கல. திருப்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு இவரே கூட்டிட்டு வந்து இங்க விட்டுருக்காரு. ஏன்னா ஆமா, அவர் நடக்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக. ஆமா. இவங்கலாம் உண்மையிலேயேங்க ரொம்ப இந்த சின்ன வயசுல இவ்ளோ நோபல் திங்கிங்கா? எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது இந்த ஆமா. பையன பார்க்கும்போது. நெக்ஸ்ட். அடுத்தது வந்துட்டு டாக்டர் டி.என். குப்புசாமி அப்படின்னு ஒருத்தரு. அவருக்கு வந்து 92 வயசு ஆகுது. இங்க ஃபர்ஸ்ட் அவர் தான் உட்கார்ந்தாரு இந்த சைட்ல. அவர் வந்து சொன்னாரு, "நான் வந்து ஃப்ரீயா வந்து கேம்ப்லாம் வந்து போடுவேன்." ஒருத்தர் எதிர்ல இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எல்லா வாரமும் அவர் கேம்புக்கு வருவாருங்க. அவருக்கு 92 வயசு ஆகுது. 64லேருந்து அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த நல்ல 64 எம்பிபிஎஸ் முடிச்சாராம். முடிச்சதுலேருந்து அவர் வந்துட்டு இந்த மாரி ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா, ஒரு தடவ கூட கேம்புக்கு வரமாட்டேன்னு சொல்லல. ஒவ்வொரு 92 இயர்ஸ் ஆகுது. இன்னும் ஸ்மார்ட்டா இருக்காரு. இந்த மாரி மனுஷங்கலாம் 105, 200 வயசு வரைக்கும் நம்ம ஆயுள்லாம் சேர்த்து அவருக்கு இருக்கலாம். இந்த மாரி ஒருத்தருக்கு அவர் சொல்றாரு, அந்த இதுல இருக்கவர் சொல்றாரு, அவ்ளோ கேம்ப்ஸ் போடுவாரு. அவ்ளோ மனுஷங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயா பார்க்கணுன்றதுக்காக ஓடி, ஓடி ஒவ்வொரு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லயும் அவங்களுக்காக ஏதாவது கேட்பாரு பெனிஃபிட். அப்ப இவங்க இந்த மாரி ஆளுங்க இருக்கும்போது, அங்க பண்றவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி, ஓஹோ! இந்த மாரி ஒரு இவ்ளோ தூரம் பண்றாரு. நம்மளும் ஏதாவது அதுல ஜாயின் பண்ணிக்கணும்ன்றதுக்காக நெறைய பேர் ஃப்ரீயாவே நெறைய இது பண்றாங்க. அதுல இவரு சொன்னாரு, நான் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைம் நடுவுல வந்து கொடைக்கானல்ல வந்து நம்ம கேம்ப் அங்க வந்து ஒரு 3 கிராமம், 3 ஊர் இருக்கு. அது ஒரு 3க்கும் ஹாஸ்பிட்டல் ஒரு கூட கிடையாது. ஹாஸ்பிட்டல் கூட இல்ல. நம்ம அங்க போய் கேம்ப் போடலாமான்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், "போடணும்." அப்படின்னு சொல்லி நான் ம். அங்க போயி நாங்க போட்டு, இப்ப அங்க ஒரு ஹாஸ்பிட்டலே வந்துருச்சு. ஆனா அப்ப நாங்க வந்து அந்த இனிஷியேட் எடுத்து நாங்க போனோம். அப்படின்னு அவர் உண்மையா சொன்னாரு. யோசிச்சு பாருங்க. மலைவாழ் மக்களுக்குலாம் அவங்களுக்கு கையில காசே இருக்காது. அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்காம செத்தவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஒரு சின்ன வியாதி தான் இருக்கும். அது கூட அவங்களுக்கு என்ன வியாதின்னே தெரியாம இறந்து போனவங்க நெறைய பேர் இருப்பாங்க. இந்த மாரி டாக்டர்ஸ்லாம் எப்பவுமே இந்த மாரி இருக்கவங்களால தான் உங்களுக்கு அது தோணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட். அப்புறமா வந்து இளங்கோவன் டாக்டர் அப்படின்னு ஒரு டாக்டர். அவரு வந்து கண் டாக்டராம். ஸோ அவரு வந்து அகரம் ஃபவுண்டேஷன்ல வழியா படிச்சு, அதுக்கப்புறமா வந்து கண் டாக்டர் ஆகி, அதுவும் கண்ணு டாக்டர்னா நீங்க நெனச்சு பாருங்க. சும்மாவே சும்மா அப்படி பயங்கரம். போயிட்டு வந்துட்டாலே ₹500 தூக்கிடுவாங்க. ஆமா. நம்மள இங்கெல்லாம் கண்ண கூட பார்க்க 800. மாட்டாங்க. ஆமா. கண்ண கூட பார்க்க மாட்டாங்க. நீ முதல்ல காச கட்டிட்டு அந்த அப்புறமா தான். விதத்துல நான் ஒரு டாக்டர சொல்லணும். இங்க வந்துட்டு ம். இருந்த டாக்டரு. பேர் மறந்து போச்சுண்ணா. ஐயோ! நல்ல பேர் இருந்தது. விஸ்வநாதன் டாக்டர். விஸ்வநாதன். தெரியல என்ன இருக்கு. எனக்கு மறந்துருச்சுடா பேரு. எனக்கு மறக்கவே மறக்காது. விஸ்வநாதன் இங்க தான் டாக்டரு. இங்க இருந்து நம்மளோட இங்க அண்ணா நகர் ஏரியால இருக்காரு அவரு. ஆமா, அண்ணா நகர் ஏரியால வந்து ஒரு ஒரு ரெனவுண்ட் டாக்டர் அவரு. ஆமா. ரொம்ப வருஷமா ஒரு சின்ன இடத்துல தான் அவரு கிளினிக் வச்சுட்டு இப்ப இருந்தாரு. அவரு கிளினிக் இங்க இல்ல. இவளுக்கு ஒரு 3 4 படிச்சுட்டு இருக்கும்போது, இவளுக்கு வந்து கண்ல வந்து ஒரு சின்ன கட்டி வந்ததுங்க. அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கட்டின்றதே எனக்கு தெரியாது. ஸ்கூலுக்கு சாதாரணமா போயிட்டா, அங்க ஸ்கூல்ல மிஸ்லாம் சொல்லி, இந்த கண்ல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. ஏன் வருதுன்னு தெரியல. ஒருவேள அவளுக்கு மெட்ராஸ் ஐயா இருக்கலாம். ஃபுல்லா கண்ணெல்லாம் செவந்திருக்கு. படுத்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டெஸ்ட்லாம் இருந்தது. அதெல்லாம் நீங்க கண்ணுலாம் அனுப்பாதீங்க. ரொம்ப அரிச்சுக்கிட்டே இருந்தது. ம். ஸோ அவளுக்கு வந்து நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. டெஸ்ட் எழுதலனாலும் பரவால்ல. அவள ஃபர்ஸ்ட் அவள கவனிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி எனக்கும் ஒரே பயமா இருந்தது. அப்ப பார்த்தா கண்ணு ரெட்டா தான் தெரிஞ்சது. கொஞ்சம் வீட்டுக்குள்ள வந்துட்டு அப்புறம் அவள படுக்க வச்சு, தூங்க வச்சுட்டு எழுப்புனா, ஃபுல்லா அந்த கண்ணு அந்த கருவிழிக்கு பக்கத்துல அப்படியே நல்ல கட்டி. நல்ல பல்ஜியா. அவளால அது கண்ண தொறக்கவே முடியல. ரொம்ப அவஸ்தைப்படுறா. திறந்து காட்ட சொன்னாலே பயப்படுறா. ஃபுல்லா ரெட்டிஷ்ஷா இருக்கு. அந்த இடம் பார்க்கவே பயமா இருந்தது. அப்பதான் அந்த டாக்டர் கிட்ட கூட்டு போனோம். அவரு வந்து கண் டாக்டர் மிஸ்டர் விஸ்வநாதன் சொல்லிட்டு. அவர்ட்ட போனோனே அவர்ட்ட ஃபர்ஸ்ட் இதுல அவர் பெரிய எக்யூப்மென்ட்ஸ் அப்படிலாம் கூட பெருசா வச்சில்ல. சின்ன கிளினிக் தான். ஆனா ஃபுல்லா அவர் வந்து நல்ல பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு. சரின்னு உள்ள போய் பார்த்தப்போ, இந்த மாதிரி அவர் கண்ல வந்து ஒரு ஃபாரின் பாடி போயிருக்கு அவ்வளோதான். ஆனா வந்து இது பார்த்தா வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றது? திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகலாமோ என்னமோ அப்படின்னு தோணுது அப்படிங்கிற மாரி அவர் சொன்னாரு. பட் அது வந்து நாங்க பெருசா எடுத்துக்கல. நெக்ஸ்ட் டைம் வந்து இல்ல நெக்ஸ்ட் அவரே டைம் ரொம்ப அது காட்டுங்க. வந்து ரொம்ப சாதாரணமா தான் ஃபர்ஸ்ட் ஆனா லாஸ்ட்ல மட்டும் அவர் என்ன சொன்னார்ன்னா, "போடுங்க பாப்போம்." பார்ப்போம். ஒரு அதாவது வந்து ட்ரிக் என்ன இதெல்லாம் இல்லங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்கா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, போடுங்களேன் அப்படின்ற மாரி ஒரு மாரி சொல்ட்டாரு. அத முடிக்கவும் இல்ல, இதுவும் பண்ணல. சரின்னு அந்த டிராப்ஸ குடுத்தாரு. டிராப்ஸ கொண்டு வந்து 4 டேஸ் போட்டோம். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அவர் என்ன சொன்னாரு, "நீங்க போனாலும் போகாட்டாலும் திரும்ப கூட்டு வாங்க" அப்படின்னு சொன்னாரு. ஸோ 3 டேஸ் கழிச்சு மறுபடியும் கூட்டிட்டு போனேன். கூட்டு போய் அவரு ஃபுல்லா கண்ண பார்த்துட்டு, அப்பா கிளியரா ஆயிடுச்சு. நல்லா இப்ப நான் ஓரளவு பரவால்ல. ஆனா வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு திரும்ப இன்னொரு கண்ணுக்கும் வரலாம். இல்ல இதே கண்லயே கூட ரிப்பீட் ஆகலாம். அடிக்கடி கூட கட்டிக்க வரலாம். அது மாரி இருந்ததுன்னா, அது ரொம்ப ரிஸ்க்கு. அது பார்வையே பாதிக்கும். அது வந்து நம்ம அப்படி இருந்ததுன்னா, நம்ம ஆப்பரேஷன் பண்ற மாரி வரும் அப்டின்னாரு. அப்பதான் பக்குன்னு ஆயிடுச்சு எங்களுக்கு.
என்னடா அது சாதாரண ஏதோ அன்னைக்கு வர கட்டி அது போயிடும் அப்படிங்க அதுவும் அவரு குடுத்த உடனே டிராப்ஸ் போயிடுச்சுன்ட்டு நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. அவர் சொன்னாரு, "அதெல்லாம் பயப்படாதீங்கம்மா, நமக்கு எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொன்னாரு. ஆனா அப்பவே அவரு வந்து ரொம்ப ரிலீஃப் ஆனாரு. அப்பா நல்ல வேள இது வந்து போச்சு அப்டின்ற மாதிரி. ஏன்னா நம்ம எப்பயுமே இந்த மாரிலாம் டாக்டர்ஸ் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. டாக்டர்ஸ்லாம் அவர் அவருக்கு வந்து போயிடுச்சுன்னாலும் அவருக்கு வந்து ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இது ரிப்பீட் ஆனா நமக்கு ரிஸ்க்ன்ற மாரி. அதனால எங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாரி குடுத்தாரு. இருந்தாலும் பார்த்துக்கோங்க. நம்ம எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாமா, பயப்படாதீங்க. எனக்கு இப்போதைக்கு எனக்கு ரிலீஃபா இருக்கு. அவளுக்கு உடனே போயிடுச்சுங்கிறது அப்படின்னு சொன்னாரு. எனக்கும் என்னமோ ரொம்ப இது என்னடா அது அவர் இப்படி சொல்றாரு, அப்படி சொல்றாருன்னு எனக்கு ஒரு பயமா தான் இருந்தது. சரி அவர் சொல்றாரு, டாக்டரே சொல்றாரு அப்படின்றத நம்பி தான் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு கரெக்ட்டா வந்து ஒரு 1 மாசம் இருக்கும். 1 மாசம் கழிச்சு இந்த கண்ல எப்படி வந்ததோ, அதே மாரி இந்த பக்க கண்ல வந்துச்சு. அதே மாதிரி அது அந்த கண்ணு ஃபுல்லா அப்படியே ரெட் ஆயி கண்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சு, அது பக்கத்துல ஒரு பல்ஜியா. எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அவரே சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. இது இன்னொரு கண்ணுக்கும் வரலாம். இல்லன்னா இதே கண்ணுக்கே வரலாம். இல்ல மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டே இருக்கலாம். ஒரே இடத்துல 2, 3 கட்டி கூட வரலாம்னா, இதெல்லாம் சொல்லும்போது இது ஏதோ ஏதோ ஒரு நோயோட அறிகுறியோ! அப்படி இப்படின்லாம் நமக்கு ஒரு மாரி பதட்டமா இருந்தது. திருப்பி கூட்டிட்டு போனோம். நாங்க போன நேரம் அவரு வந்து அன்னைக்கு தான் வந்து ஈவ்னிங் வந்து ஃப்ளைட்ல அமெரிக்காவுக்கு போறாரு. ஏதோ கான்ஃபரன்ஸ்க்கோ எதுக்கோ போறாரு. நான் வரதுக்கு 15 டேஸ் ஆகும். நீங்க வேணா நான் இருங்க. ஆனா அந்த ஹரிபரியிலேயே எங்கள பார்த்து அனுப்பிச்சாரு. கூட்டின்னு வந்து உட்கார வச்சு கண்ணெல்லாம் ஃபர்ஸ்ட்டு அதே மாரி ஃபர்ஸ்ட் டைம் மாரியே டெஸ்ட் பண்ணாரு. டெஸ்ட் பண்ணும்போது ஆனா எங்களுக்கு எனக்கும் ஒரு பயமா இருந்தது. அவருக்கும் வந்து அவரோட பேச்சும் கொஞ்சம் பயமுறுத்துற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவரு வந்து பயமுறுத்துறதுன்னா அவரு எங்கள பயமுறுத்துறதுக்காக சொல்லல. காஷியஸா இருக்கணுன்றதுக்காக சொன்னாரு. நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும், அசால்ட்டா இருக்கக்கூடாதுன்றதுக்காக கூட அவரு சொல்லியிருக்கலாம். மறுபடியும் அதே மாரி டிராப்ஸ் குடுத்தாரு. அவர் என்ன சொன்னாரு, நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணி, நான் எங்களோட இது மாரி அங்க கடை வச்சிருக்காரு ஒருத்தரு. அந்த இதுக்குள்ளேயே அந்த கண்ணாடி ஷாப்பு. அவர்கிட்ட நான் கேட்பேன். நீங்க வந்து இவர்கிட்ட வந்துட்டு போயிடுச்சா இல்லையான்னு சொல்லுங்க. இல்லன்னா எந்த மாரி இருக்கு? இப்ப முன்னாடி விட பரவால்ல. இல்ல மறுபடியும் ஏதாவது இருக்கா? இல்ல அதுவே ரிப்பீட்டட் திருப்பி திருப்பி வருதான்றத நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்டின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இவ்ளோ ஒரு அக்கறையா நம்ம மேல கேட்கிறாரு. இத்தனைக்கும் எங்களுக்கு முன்ன பின்ன கூட பெருசா அவர்கிட்ட பழக்கம் கிடையாது. ஏன்னா மறுபடியும் நாங்க போயிட்டு 3 டேஸ் கழிச்சு இதே மாரி அந்த டிராப்ஸ போட்ட உடனே போயிடுச்சு. திரும்ப அவர்ட்ட போய் நாங்க சொன்னோம். இந்த மாரி அவர் போயிடுச்சுன்னு. அவரு சொன்னாரு. கேட்டுட்டே இருக்காரு அவரு. டாக்டர் அவங்க சொன்னாங்களா? அவங்க சொன்னாங்களான்னு எங்களுக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. நானு எனக்கு உண்மையிலேயே நமக்கு ஒரு அப்பா, அம்மா வந்து நமக்கு கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு எப்படிம்மா இருக்கு? நாளை இப்ப பரவாயில்லையா? இப்ப குறைஞ்சிருக்கா? இல்ல ஜாஸ்தியா இருக்கா? பார்த்துக்கோ குழந்தைய. அந்த மாரி நமக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்த மாரி அவரு சொன்ன மாரி இருந்தது எனக்கு. இப்படிலாமும் டாக்டர்ஸ் உலகத்துல வாழறாங்க. தேங்க் காட் அந்த டாக்டர் இப்ப இல்ல இங்க இருந்து போயிட்டாரு. எங்கேயோ வேற எங்கேயோ கிளினிக் போயிட்டாரு. ஆனா தேங்க் காட் எங்களுக்கு அது ரிப்பீட் ஆகல. அது மறுபடியும் அந்த கண்ல எதுவும் வரல அந்த கட்டி. ஆனா, எனக்கு அவரு வந்து இவ்ளோ அக்கறையா எங்க மேல கேட்டாரு பாருங்க. இந்த மாரி டாக்டர்ஸ்லாம் நமக்கு நாங்களே சந்திச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2, 3 பேர வாழ்க்கையில சந்திச்சிருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஐ டாக்டரும் அதேதான் இளங்கோவன்றவரு. அவரு வயசானவங்களுக்கு ஃப்ரீயாவே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா, முக்காவாசி அவங்க தான் நம்மகிட்ட வருவாங்க. கண்ணே தெரியல, கண்ணு வந்து பொற விழுந்துருச்சு, இல்ல வந்து எல்லா பிரச்சனைக்குமே அவங்க தான் இருப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட என்ன காசு, என்ன இதுன்றதெல்லாம் நம்ம வாங்கி பார்க்குறது. அவங்க நல்லா இருந்தா போதுன்றதுனாலயே நாங்க வந்து ஃப்ரீயா தான் நான் பார்ப்பேன்னு அவரு சொன்னாரு. அததான் சொன்னாங்க. வயசானவங்களுக்கு 2 விஷயம் எனக்கு வேணும். ஒண்ணு அவங்களா நடமாடணும். இன்னொன்னு கண்ணு தெரியணும். ம். அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஐஓசி அப்படின்ற இடத்துல வந்துட்டு டாக்டர் சரத் சரத் ஜெயச்சந்திர நீங்க ஜெயச்சந்திரன் டாக்டர வந்து நம்ம கண்டிப்பா நெறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டது தான். படத்துலயும் வந்துட்டு ரூ. 5 டாக்டர்ன்னு வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு இதுதான். அவர் இறந்தப்போ கூட 30,000 50,000 பேர் வந்தாங்களாம். அவர பார்க்கறதுக்கு கடைசியா ஒரு தடவ வந்து மரியாதை செலுத்துறதுக்கு. அந்த அதுவும் கிளினிக்லயே 3 டேஸ் அவரோட உடம்ப அங்க வச்சிருந்திருக்காங்க. அவர் வந்து எல்லாம் வந்து அதான் ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணியிருக்காங்க, அன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே அவர் இறந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ லங் டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் இறந்துட்ட உடனே அவங்க பசங்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க, "நீ நைட்டே நம்ம அடக்கம் பண்ணிடலாம் 6:00 குள்ளன்னு" சொல்லியிருக்காங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தர் மூலியமா கேள்விப்பட்டு, நாங்க அவர பார்க்காம நீங்க எடுக்கக்கூடாது. நாங்க வரோம். நாங்க ஊர்லேருந்து வரோம்ன்னு ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அவங்களால அவருக்கு அவரோட ஃபைனல் இத பண்ணவே முடியல. ஸோ 2 அதுவும் டேஸ் வந்து அப்படியே ப்ரொலாங் பண்ணிட்டாங்க. சரத் அவர் பையன் பேரு சரத். அவர் தான் கடைசி பையனா. அவர்ட்ட வந்து சொன்னாங்களாம். அவர பார்த்துக்கிட்ட வரைக்கும் தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் நாங்க டேக் ஓவர் பண்றோம்னு ஒவ்வொருத்தரும் அந்த அந்த பந்தல் பந்தல் போடுறது, போடுறது அந்த அப்புறமா அவருக்கு வந்து அந்த பெருசா ரதம் வைக்கிறது எல்லாமே அவரோட எல்லா ரைட்ஸ் இல்ல ஃபைனல் ரைட்ஸ் மொத்த செலவும் வந்து இவங்கள செய்யவே விடலையாம். நீங்க எப்படியோ உங்களுக்கு எப்படி அப்பாவோ எங்களுக்கு அது மாரி அப்பா. எங்க அப்பா இறந்துட்டாரு. எங்க தாத்தா, எங்க சித்தப்பா அது மாரி ஒவ்வொருத்தரும் உறவு கொண்டாடினப்போ இந்த டாக்டர் இருக்கார்ல, இவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னே அவர் 2013ல முடிச்சுட்டு எம்டிய. அதுக்கப்புறமா அவர் கார்ப்பரேட்ல 5 வருஷம் வேலை பார்த்திருக்காரு. ஆனா இந்த ஒரு விஷயத்த பார்த்தோம்னா அவருக்கு எல்லாமே மாறி போச்சு. பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, மனுஷங்கள சம்பாதிக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி, அவர் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த அந்த டாக்டரே வந்து ஜெயச்சந்திரன் டாக்டரே வந்து இந்த பசங்களுக்கெல்லாம் மெட்ரோ வசதி வந்துட்டு இல்ல. அதுவும் விம்கோ நகர்லேருந்து வாஷர்மன்பேட்டுக்கு ஒரு மெட்ரோ வசதி வேணுன்றதுக்காக குழந்தைங்க கூட நின்னு புரொட்டஸ்ட் பண்ணி வர வச்சிருக்காரு. 10,000 ஸ்கூல் பசங்க கவர்ன்மென்ட் ஸ்கூல் பசங்கள வச்சு,
ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணி இன்னைக்கு விம்கோ நகர் வரைக்கும் வந்து மெட்ரோ போகுதுன்னா அதுக்கு விம்கோ அவரும் ஒரு நகர்ல இருந்து காரணம். வாஷர்மேன் பெட்டுக்கு. அது அவரும் ஒரு காரணமா இருக்காரு. அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்க. ஒரு டாக்டர்னா வெறும் கண்ணுக்கு பார்க்கறது, காலுக்கு பார்க்கறது, கைக்கு பார்க்கறது இல்ல. சோசியல் காசஸ்லயும் அவங்க வந்து தங்கள வந்து உள்ள அவரும் ஈடுபடுத்திக்கிறாங்கன்றது. என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா தான் இன்ஸ்பிரேஷன். அது மட்டும் இல்லாம, அவரு இதோட 10,000 மெடிக்கல் கேம்ப் நடத்துறதுல, அவருக்கு கான்டாக்ட் எக்கச்சக்கமா இருந்தாங்க. நான் இத திருப்பி டேக் ஓவர் பண்ணும்போது, இவங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. எனக்கு ஏதாவது ஒரு ஒரு ட்ரீட்மென்ட்க்கு யாருனா அனுப்புனாலும், கார்ப்பரேட்டாவே அவங்க இருந்தாலும், நான் அனுப்புறேன் இல்ல, அவரு பேர போட்டு அனுப்புறேன்னா, அது வந்து கம்மி ரேட்ல பண்ணி குடுக்குறது. எனக்கு சில எக்யூப்மென்ட்ஸ்லாம் ஃப்ரீயா குடுக்குறது. சில மருந்து மாத்திரைகள்லாம் எனக்கு ஃப்ரீயா குடுக்குறது. அப்படின்னு லிவர் எல்லாத்தையுமே டிரான்ஸ்பிளான்ட் வந்து அவருக்கு அந்த அவர் அவரோட லெட்டர் பேட்ல எழுதி குடுத்தா ஃப்ரீயா பண்ணியிருக்காங்க. ஆர்கன் அது மாரி ஏதாவது மாத்தணும் அப்படின்னு சொன்னா, அவரோட இதுலருந்து போனா பயங்கர உங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச காசுல பண்றது. அது மாதிரி அவரு 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 டாக்டராவே இல்ல. அவரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது? இந்த மாரி ஒரு பெர்சன் தான் நம்ம இந்த இந்த பூமிக்கு தேவை. இப்படிலாம் மனுஷங்க வாழறாங்க. இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க. இவங்கலாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லும்போதெல்லாம் எல்லாருக்கும் பயங்கர இதுவா இருக்கு. அது மட்டும் இல்ல அவரோட ஃப்யூனரல் ரைட்ஸ் அந்த ஃபைனலா அவங்கள எடுத்துட்டு போறாங்கல்ல, அந்த இடத்துல அப்படியே பெரிய பெரிய பணக்காரங்கள்ல இருந்து கீழ் நிலையில இருக்கிற மக்கள் வரைக்கும் தெரு ஓரமா ஃபுல்லா நின்னு, அவருக்கு பூ போட்டு, அவருக்கு ஆரத்தி காமிச்சு, கோவில்லாம் வந்து திறந்து வச்சு ஆரத்தி எடுத்தாங்களாம். கோவில்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு டெட் பாடி இப்படி போகுதுன்னா, அந்த இடத்துல இருக்கிற கோவில் எல்லாம் குளோஸ் பண்ணிடுவாங்க. திருப்பி அது போனதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி தெளிச்சு தான் திறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா, இவருக்காக என்ன பண்ணியிருக்காங்க, கோவில் எல்லாம் திறந்து வச்சு ஏன்னா இவரே ஒரு கடவுளுங்க. அவரு வந்து அந்த கோயிலுக்குள்ள இருந்து வெளியில வந்து அவருக்கு ஆரத்தி எடுத்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் அந்த பையன் பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு பார்த்துக்கோங்க. அவருக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாரி இன்னைக்கு அதான் அவர் இன்னைக்கே கண் கலங்குறாரு. இன்னைக்கு சொல்லும்போது. எங்க அப்பா நாங்க வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மனுஷங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. நானு, எங்க அக்கா, எங்க அண்ணன் 3 பேருமே டாக்டர்ஸ். எங்களுக்கு வந்து இது பெருசாவே தெரியாது. ஆமா நம்ம வீட்டுக்கு வந்தா எப்ப பார்த்தாலும் நெறைய ஜனங்க இருந்துட்டே இருப்பாங்க. இவரு சம்பாதிக்கிறாரோ, சம்பாதிக்கலையோ அத பத்திலாம் கவல கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஜனங்க இருந்துட்டு இருப்பாங்கன்னு எங்களுக்கு இது மேல ஒண்ணும் பெரிய ஒரு ஈடுபாடுலாம் கிடையாது. யாரோ வராங்க. பட் அவர் இறந்து போகும்போது தான் எங்களுக்கு அவரோட உண்மையான அவர ஏன் இந்த ஜனங்க இவ்ளோ நேசிக்கிறாங்க. நம்ம பணம் சம்பாதிச்சா வந்து அதனால இவ்ளோ மனுஷங்க நமக்கு வரமாட்டாங்க. நம்ம வந்து பணத்த துச்சமா மதிச்சுட்டு மனுஷங்கள நேசிக்கும்போது தான் நம்மளுக்கு இவ்ளோ மரியாத. நம்மள ஒரு விஐபி ரேங்கிங்ல இப்ப இன்னைக்கு இருந்தா கூட எப்பேர்ப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு நான் பண்ணாலும், எங்க அப்பாவோட லெட்டர் பேட் இன்னிக்கும் பேசுது. அவரோட பையனா? ஓ! அவர் பையனா நீங்க? அப்படின்னு அதான் எங்க அப்பாவோட லெகசி தாங்க எங்களுக்கு இன்னைக்கு இது நிக்குது அவருமே அப்படின்றாரு. அத பண்ணியிருக்காரு. அங்க இருந்து ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த கையே இல்லாம போயிடும்னு நெனச்சேன். ஆனா அவரு விழுந்துருச்சு அந்த கையே. விழுந்துருச்சு கையி. அவரு அந்த ட்ரீட்மெண்ட் குடுத்து, அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த செலவெல்லாமும் அவரு ஏத்துக்கிட்டு, அப்படி எனக்கு பண்ணி இன்னைக்கு இந்த கை எனக்கு வேல பாக்குதுன்னா, அது பிசியோதெரபிக்கு எக்ஸர்சைஸ். அது கூட ஃப்ரீயா தான் எனக்கு ஒருத்தர் மூலியமா பண்ணி, வீட்டுக்கு வர வச்சு பண்ணி குடுக்குறாரு எனக்கு பிசியோதெரபி. யார் பண்ணுவா? எனக்குன்னு நான் இப்ப நான் மட்டும் தான் அப்படின்னு நெனைக்காதீங்க. அந்த ஊரே வந்து பாருங்க எவ்வளோ பேருக்கு அவங்க அவங்க அப்பா விட்டு போன இடத்த அந்த பையன் பண்றாரு. இவரும் எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி தான். அப்படிலாம் அதே மாரி சொல்லும்போது, டாக்டர்ஸ்லாம் உண்மையிலேயே கடவுள் தானோ அப்படிங்கிறதெல்லாம் தோண வைக்குது. அப்புறம் டாக்டர் விஜயகுமார்ன்னு ஒருத்தர் வாலாஜால இருந்து இருக்காரு. அவரு வந்து வைஃப்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பாத்தாங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தர் வந்திருந்தாரு. அந்த டாக்டர் இங்க வரல. அவரோட அவர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் சொன்னாரு, என் ஒய்ஃப்க்கு மொத்த ட்ரீட்மெண்ட்டும், மொத்த காசும் அவரு தாங்க பண்ணாரு. எனக்கு நான் 10 பைசா கூட செலவு பண்ணல. அப்படியே மொத்தமா அவங்க அம்மாக்கு பண்ற மாரி ஒருத்தர் பண்ணாரு. அவர் வந்து வாலாஜால விஜயகுமார் அந்த டாக்டர் இங்க வரல. பட் இவரு ஒருத்தர் வந்து அவர் அந்த டாக்டர பத்தி சொன்னாரு. அப்புறம் ஃபயாஸ் சர்ன்னு ஒருத்தர் வந்து இங்க சொல்லியிருந்தாங்க. அப்ப அவங்க அது 2 பேரும் என்னமோ வந்து சொன்னாங்க. இவரு வந்து ரொம்ப லோ காஸ்ட்ல வந்து முஸ்லீம் மிஷன் ஹாஸ்பிட்டல். முஸ்லீம் மிஷன் ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு நடத்திட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய எல்லா விதமான ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களோட அம்மாவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து கிட்னி ப்ராப்ளமா. போதாக்குறைக்கு எக்கச்சக்கமா ஷூட் அப் ஆயிடுச்சு போல இருக்கு டயபெட்டிஸ். அதுல அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா அங்க வந்து எனக்கு அவங்க அப்படிலாம் ஆவாங்கன்னே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு மாரி கான்ஷியஸே போயிடுச்சு. அங்க வந்ததுக்கு அப்புறம் இவரு என்ன பண்ணாருன்னே தெரியல. கொஞ்ச நேரம் பொறுத்து, "என்ன டாக்டர் நல்லா இருக்கீங்களான்னு?" எழுந்து உட்காந்துக்கிறாங்க. அவங்களே பேசுறாங்க. அப்ப எனக்கு உண்மையிலேயே புரியல. அது மட்டும் இல்லாம மாசா மாசம் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோமோ போலையோ, அங்கேருந்து எங்களுக்கு கால் வந்துரும். இந்த மாசம் ரிவ்யூ எப்படி? உங்க அம்மாக்கு எப்படி இருக்கு சுகர்? அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் யாருங்க? சொந்தக்காரங்க கூட இந்த மாரிலாம் கேட்க மாட்டாங்க. கரெக்ட்டா அந்த டேட்டுக்கு எங்களுக்கு கால் வந்து, எங்க அம்மாவ நாங்க கூட்டு போலன்னா கூட ஞாபகப்படுத்தி கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்புறம் வந்து தக்ஷணாமூர்த்தி டாக்டர்ன்னு அவரு டெர்மடாலஜிஸ்ட். சாட்டர்டே, சண்டேலாம் வந்து அவர் அறந்தாங்கி வந்து சர்வீஸ்ல. ஊர்ல இருந்துட்டு இங்கேருந்து வந்துட்டு இருக்காரு. சென்னைக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு சென்னைக்கு வந்தா கூட, தன்னோட ஊருக்கு தன்னோட இது வேணும், சர்வீஸ் வேணும்னு சொல்றதுனால, சாட்டர்டே, சண்டே ஆனா ஃப்ரைடே நைட் அங்க போயிட்டு, சாட்டர்டே, சண்டே ஃபுல்லா அங்க எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு, திருப்பி மண்டே தான் எங்க வீட்டுக்கு வருவாராம். அவர் அந்த டாக்டர் பேரு சொன்னாங்க. அப்புறம் வந்து பிரபாகரன் டாக்டர் அப்படின்னு ஒருத்தரு. ம். அவரு வந்து கோயம்புத்தூர் இருக்காராம். அவரு தான் சொன்னாரு. இல்ல கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒருத்தர் வந்து இங்க சொன்னாரு. இந்த பிரபாகரன்ற டாக்டர் எப்படின்னா, அவரும் அங்க வந்திருந்தாரு. அவர்கிட்ட அதான் கேட்டாங்க. அவருக்கு மெயினே என்ன சொன்னாரு, கால வந்து துண்டிச்சு எடுத்துடுறாங்கல்ல இந்த டயபெட்டிஸ்னால. பரவிடுது அது இதுன்னு சொல்லிட்டு. அத நான் கண்ட்ரோல் பண்ணணும். எனக்கு மெயினே அதுதான். என்னோட ட்ரீட்மெண்ட்டே அதுதான். இப்ப சில பேர் போறாங்க. போன உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்றாங்க, முட்டி வரைக்கும் கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. இல்ல இந்த பாதத்த வந்து ஃபுல்லா கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க. அல்சர் ஆயிடுச்சு, பரவிடுச்சு இப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா,
நான் பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஏழ்மை நிலைமையில இருக்கு. நான் வசதியானவங்களுக்கும் சார்ஜ் பண்றேன். நான் இல்லன்னு சொல்லல. வசதியானவங்க கிட்ட நான் வாங்கி இந்த மாரி ஆளுங்களுக்கு நான் சர்வீஸ் பண்றேன். ம். நான் பண்றது வந்து சாதாரணமா இந்த கட் பண்ணி தூக்கி போடுறதுக்கே அவங்களுக்கு 1,50,000 2,00,000 ஆயிடுது. ஸோ கடன் ஆயிடுறாங்க. நான் அந்த கால எவ்ளோ சேர்த்து வைக்க முடியுமோ, எவ்ளோ சேமிக்க முடியும். இப்ப காலே எடுத்துருங்கன்னு சொல்றாங்கன்னா, நான் விரல மட்டும் எடுத்துட்டு அவருக்கு அந்த புண்ண ஆற வச்சு, அவர நல்லபடியா அனுப்புறது தான் என் வேல. அந்த ஒரு 1 வாரம் 10 நாள் இருந்தாலே போதும் அந்த ட்ரீட்மெண்ட்ட நான் குணமாக்குறேன். ம். ஸோ எல்லாரும் வந்து கொஞ்சம் இதுவாயிட்டாலே உடனே கால வெட்டி போட்டுருங்க. முட்டி வரைக்கும் கட் பண்றோம். தொட வரைக்கும் கட் பண்றோங்கன்றாங்க. தயவு செஞ்சு அந்த மாரி பண்ணாதீங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இருந்து நாங்க பண்றோம்ன்னு சொன்னாரு. உண்மையிலேயே இதெல்லாம் கேட்க கேட்க ஒரு மாதிரி இருக்குங்க. அப்ப எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா எதுவுமே நமக்கு வெளியில தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு டாக்டர் என்ன பண்றாங்க? எடுத்த உடனே தொட வரைக்கும் கட் பண்ணி போட்டுருங்க. உங்களுக்கு அதுக்கு மேல பரவாது. அப்டின்னா அந்த பேஷண்டோட கூட இருக்கவங்க மனநெலைமை யோசிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் அவர் உயிரோடவாவது இருக்கணும். அப்ப வெறும் கால் தானே போகுது. கால் போச்சுன்னா நாங்க பார்த்துக்குறோம் அப்டின்றாங்க. அதுதான் அவரு சொன்னாரு. தன்னோட சொந்த வேலைக்கு ஒரு பாத்ரூம் ஏந்து போணும்னா கூட இன்னொருத்தரோட உதவியோட தானங்க போணும். ம். அது கொடுமை. அந்த நிலைமை நம்ம இருந்து பார்க்கணும். சொந்த பசங்களாவே இருந்தாலும் அது கஷ்டமான ஒரு விஷயம். அதனால அந்த கால காப்பாத்தணும்னு நான் நெனைக்கிறேன் அப்டின்னாரு. ரொம்ப உண்மையிலே பெரிய விஷயம் அது. அப்புறம் வெங்கடேசன் டாக்டர் வந்து சொல்லியிருந்தாரு. அவருக்கு வந்து எதிர்ல ஒருத்தர் ஜெயங்கொண்டான்ல இருக்காங்க. அவங்க ம். வந்து எதிர்ல ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாரி எங்க இதுக்கு வந்துட்டு டயாபெட்டிக் கோமா அப்டின்லாம் வந்து சொல்ட்டாங்க. அவங்க அப்பா வந்து ரொம்ப ரத்த உறைதல் இல்ல அவங்க வேற அப்பா ஜாஸ்தி. வந்து திடீர்னு வந்து அன்கான்ஷியஸ் ஆயி கீழ விழுந்துட்டாராம். விழுந்த உடனே 1 வாரமா எங்கெங்கேயோ ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துருக்காங்க. எங்க போனாலுமே அவருக்கு சரியாவல. சொந்தக்காரங்க கிட்டலாம் சொல்லிடுங்க. அவரு இனிமே பொழைக்க மாட்டாரு. அவரு இவ்வளவுதான். அவரு இதுக்கு மேல இருக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இவரு உடனே அதுக்குள்ள அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த டாக்டர போய் பார்றா அப்படின்னு சொல்லி சஜெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்ப இந்த டாக்டர் கிட்ட போன உடனே இவரு என்ன சொல்லியிருக்காரு, கூட்டு வாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னாராம். அது கூட்டு வரணும்னா இப்பவே கூட்டு வரலாங்களா அப்படின்னு சொன்னோனே, இப்பவே கூட்டு வாங்க. இல்ல உங்களால முடியலன்னா நான் கூட வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல நான் இப்ப கூட்டின்னு வரோம்ன்னு சொல்லிட்டு அவர அப்படியே ஒரு ஆட்டோல தூக்கி போட்டு இட்டுன்னு போயிருக்காங்க. சுத்தமா அவருக்கு நெனவே இல்ல. அப்ப இவரு என்ன சொல்லியிருக்காரு, ஒரு சில இன்சுலின்லாம் குடுத்து, ஃப்ளூயிட்ஸ்லாம் ஏத்தி அவர அன்னைக்கு ஃபுல்லா வச்சிருந்துட்டு, அன்னைக்கு நைட் நீங்க வந்து இந்த இது ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் அவர சேர்த்து விட்டுட்டு, இவரு கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வொர்க் பண்றாருன்னு நெனைக்கிறேன். இவரு அங்க போயிட்டு அவர சேர்த்து விட்டுட்டு, அங்க இருக்கிற நர்ஸ், ஸ்டாஃப்ங்களுக்குலாம் வந்து என்னென்ன குடுக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் குடுத்துட்டு, நான் நாளைக்கு காலைல வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இது பண்ணிருக்காரு. அவரு என்னன்னு கேட்டா, அது டயாபெட்டிக் கோமா. ரொம்ப எக்கச்சக்கமா ஆயிட்டு அது கோமா. அதாவது எப்படி இருந்ததாம் அவருக்கு லெவலே காட்டலையாம் மிஷின்ல. சுகரோட லெவலே தெரியலையாம் அப்ப அப்போ அவருக்கு. அந்த அளவுக்கு ஹையா இருக்கு அவருக்கு சுகர். கூடவே வந்து அவருக்கு ரத்த உறைதல் வேற வந்ததாம். ம். மண்டையில, கையில, ஒரு பக்கம் கையில, ஒவ்வொரு விரல்ல இடத்துலயும் வந்துட்டு ரத்த ஃபிக்ஸ் லைட்டா உறையுதாம். வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லா மோஸ்ட்லி அவர பார்த்தா அவரு 0 தான் அவரு. அவரு இனிமே அவர காப்பாத்த முடியாதுன்னு ஆனா எல்லாருமே இவரு கைவிட்டுட்டாங்க. காப்பாத்தி அவர் நடந்து வந்து இவர்ட்ட சொன்னாரு, "வணக்கம் டாக்டர்ன்னாராம்." இவரு இந்த அதான் ரவுண்ட்ஸ் சொன்னாரு. போகும்போது இப்படி எழுந்துட்டு, "என்ன டாக்டர் நான் வணக்கம் 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 டாக்டர்" டாக்டர்ன்னு பின்னாடில இருந்து அப்படின்னோனே சொன்னாராம். இவருக்கு இன்னைக்கு அதான் சொன்னேன். இன்னைக்கு வரைக்குமே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. அவரு எப்படி அத சொன்னாருன்னு சொல்லிட்டு. எனக்கே அவ்வளோ ஒரு இதுவா இருந்தது. அப்படி வந்த மனுஷன் அவரு எழுந்து உட்கார்ந்து சொன்னாரு அத. அடுத்தது வந்து ஜனார்தனன் டாக்டர். அவரு வந்து இவர் சொன்னாரு, "எனக்கு வந்து ஒரு அண்ணன் மாதிரி அவரு." அந்த டாக்டர் வந்தவர் நான் சொன்னாரு. சொன்னது கிடையாது. அவரு அண்ணன் தான் சொல்லுவேன் நானு. "நான் யார் எத கேட்டாலுமே அண்ணன போய் பாருங்க. அண்ணன் சரி பண்ணுவாரு. அவர்ட்ட போனாலே சரியாயிடும்." அவ்வளவுதான். அதான் எனக்கு தெரியும். இவரு பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க ஊர்ல 3/4 பேர் மெடிக்கல் ஷாப்ல போய் நேரா வாங்கி மாத்திரை சாப்பிட்டு இருந்தாங்க. இப்ப அது மாரி பண்றது இல்ல. எதுவா இருந்தாலும் அண்ணன் பார்த்துக்குவாரு. ம். அப்படின்ற ஒரு தைரியம் வந்துருச்சு. அவர் வந்து குமரேசன் டாக்டர் இது ரொம்ப கொடூரமா இருந்தது. அது பேசினவரு. அவருக்கு வந்து ஹெர்னியா வந்து இருந்ததாம். அப்போ அதாவது ஹெர்னியான்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு வயித்துல கட்டி மாரி வந்திருக்கு. அத ஹெர்னியான்னு சொல்லி முதல்ல லேப்ரோஸ்கோபில ஆப்பரேஷன் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா தண்ணி தண்ணியா வெளியில போயிருக்கு. ஸ்மெல் வந்திருக்கு அதுலேருந்து. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, 2வது வாட்டி அத போய் காட்டுனோனே, இல்ல லேப்ரோஸ்கோபில பண்ணலாம் சரியில்ல. இப்ப நம்ம வந்து அறுத்து பண்ணணும் அப்டின்னாங்க. அறுத்தும் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் வந்து அது தண்ணியா ஊத்திருக்கு. எல்லாம் பண்ணியிருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம உட்கார்ந்துருக்காங்க 3 வருஷமா. அப்போ வந்து அவரோட பையன் வந்து உருவ வளர்ச்சி கம்மியா இருக்கு அவருக்கு. ஆமா. அவரு பட் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 4 வயசு பயங்கர பையன் மாரி இருக்காரு. டேலண்டட். ஆனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிஏ தமிழ் படிச்சுட்டு, அந்த தமிழ்ல வந்து அவர் கோல்டு மெடலிஸ்ட். யுனிவர்சிட்டிலயே கோல்ட் மெடலிஸ்டாம் அவரு. இதையும் அவரு இவங்க அப்பா இவ்ளோ யாரும் இத சொல்லல. அந்த டாக்டர் சொல்றாரு. ம். அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பையன் சார். அவன் வந்து கோல்டு மெடலிஸ்ட் அவன் எல்லாம். தமிழுக்காகவே நான் வந்து அவங்க அப்பாவ பார்க்கணும்னு நான் நெனச்சேன். அந்த பையனும் அவர் ஃப்ரெண்ட் கூட இவரோட பொறந்த நாளுக்கு எப்படி ஒரு கான்டாக்ட் கிடைச்சு போயி, அந்த இடத்துல இத சொல்லி, அவரு என் பொறந்த இது உடனே கூட்டு வாங்க. உங்க பொறந்த நாள்னா அதெல்லாம் கிடையாது. எனக்கு உடனே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி, அவர் வந்தோனே அவரோட வைஃப் வந்து அவர் கால்லயே விழுந்து என்ன எப்படியாவது என் புருஷன காப்பாத்திருங்கன்னுலாம் சொல்லி, அப்ப அந்த டைம்ல இவரு வந்து அவங்க கையெல்லாம் புடிச்சுட்டு, நான் பாத்துக்கிறேன். என் அப்பா மாரி நான் காப்பாத்துறேன். நீங்க ஏன்னா, இப்பலாம் அவருக்கு வந்து அவங்க அம்மா வந்து இவர் 11த் படிக்கும்போதே கேன்சர்ல இறந்துட்டாங்களாம். அவங்க கால்ல விழுந்து எழுந்துக்கும்போது எங்க அம்மா முகம் அப்படியே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் சொன்னேன், "நான் எங்க அப்பாவ நான் பார்த்துக்கிறேன்ம்மா. நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுவும் எங்க அது அப்பா வந்து எப்பயுமே சொல்லுவாராம். இப்ப கூட என்கிட்ட சொல்லுவாரு. "தொட்டு பேசு தம்பி. தொட்டு பேசி நாடிய புடிச்சு நாடி பாரு. புடிச்சுப்பாரு. கைய புடி ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா, உங்க அம்மாவுக்கு யாருமே தொட்டே பாக்கல." 3 வருஷம் உங்க அம்மா வச்சுட்டு அவஸ்தைப்பட்டேன். எந்த டாக்டரும் என்கிட்ட வாய தொறந்து பேசல. என்னன்னே சொல்லல. எங்கள தொட்டு கூட பார்த்ததில்ல. தூரத்துல நிக்க வச்சு வச்சு மருந்து எழுதி குடுப்பாங்க அவ்வளோதான்.
இது அதனால காரப்படி யாரா இருந்தாலும் எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் அந்த மனுஷங்களை நீ தொட்டு பேச அது ஒரு நம்பிக்கை கொடுக்கும். கோபிநாத் சார் சொன்னாரு. தொடுறதுல ஒரு மேஜிக் இருக்கு. அதுவும் ஒரு டாக்டர் படிச்சவங்க அத நம்மள தொட்டு பார்க்குறாங்க அப்டின்னா ஒரு நம்பிக்கை தரும் அது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த என்ன எம்பிபிஎஸ் வசூல் ராஜா வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல அவர் சொல்லுவாரு. இந்த கட்டிப்புடி கமல் சொல்லுவாரு வைத்தியம். கட்டுப்பிடி வைத்தியம். நீ எப்பேற்பட்டவனாலும் வந்து கட்டி பிடிச்சிட்டு உனக்கு நோயே இல்லைன்னு சொல்லிப்பாரு. அவன் வந்து அவன் மறந்துடுவான். நீ வந்து உண்மையா நாளைக்கு சாவ போறவனா இருந்தா கூட நீ வந்து இல்ல பயப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி கட்டி பிடிச்சு பாரேன். அவன் அந்த வியாதியில இருந்து இன்னும் 2 நாள் வாழ்வான். நீ அவன் நல்லாவே இருக்கிறவன போயிட்டு ஒண்ணுமே இல்லன்னு சொன்னோம்னா, அடுத்த நிமிஷமே அவன் போயிடுவான்னுவாங்க. அது மாதிரி அது ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் ஹீலிங் ப்ராசஸ்ங்க. நம்ம வந்து எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை குடுக்கணும். அவங்க அவ்வளோதான் இனிமே அவங்க ஹோப்லெஸ் அப்டின்னா கூட, அவங்க நம்பிக்கை குடுத்து பாருங்களேன். அது வந்து ரொம்ப காலம் வாழ வைக்கும். இதுக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் நானு. எங்க வீட்ல எங்க அப்பா வந்து மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரொம்ப ரிச் ஒருத்தர். அவருக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு, அவருக்கு வந்து ஆக்சுவலா கேன்சர். வயித்துல கேன்சர். அவருக்கு 3 குட்டி, குட்டி, குட்டி பசங்க. அவங்க ஒய்ஃப் எல்லாம் கார்ல தான் வருவாங்க. வந்துட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க அங்க இடம் இருக்காது. அவரோட கிளினிக் சின்ன கிளினிக் எக்கச்சக்க ரஷ் இருக்கும். அங்க உட்கார இடம் இல்லன்னு எங்க மெடிக்கல் ஷாப் உள்ள வந்து தான் அவர உட்கார வைப்பாங்க. காத்துலாம் வேணும்ன்றதுக்காக ஃபேன போட்டு உட்கார வைப்பாங்க. அவர் அப்பதான் சொல்லுவாரு. இவர் யாருன்னு தெரியலங்க இந்த மனுஷன். யாருன்னே எனக்கு தெரியாது. யாரோ சொன்னாங்க இவருக்கு நம்பர குடுத்தாங்க. நான் இங்க வந்தேன். என்ன அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இந்நேரம் நான் செத்து போயிருந்தேன்னா, என்னோட புல்லு முளைச்சு பெரிய மரமே வளர்ந்திருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிடுவேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இவர்கிட்ட வந்துட்டு இருக்கேன். இன்னும் உயிரோட தான் இருக்கேன். அவரு டாக்டர் என்ன சொல்லுவாரு, இவருக்கு என்ன மருந்து குடுக்குறேன்னு எனக்கே தெரியல. என்ன குடுக்கணும்னு தெரியல. இவருக்கு கேன்சர் இருக்குது. ஆனா நான் பேசுறேன்ல வாயால, அது அவருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கைய குடுக்குது. அது மட்டும் இல்லாம, நான் ஏதேதோ காம்பினேஷன் மருந்தெல்லாம் அவருக்கு குடுக்குறேங்க. அது அவருக்கு ஒர்க் ஆகலையான்னு தெரியல. ஆனா டெய்லி வந்துடுறாங்க குடும்பத்தோட இங்க. ராத்திரி ஆனா இங்க வந்துருவாங்க. அவங்க என்னமோ இங்க வர்றது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாரி வருவாங்க. அந்த 3 குழந்தைங்கள பார்த்தா பாவமா இருக்கும். எங்க எங்க அப்பா சொல்லுவாரு, அவரு இப்ப இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. இருப்பாரா, இருக்க மாட்டாரா தெரியல. பட் இன்னும் அவர் முகம் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. அவங்க ஒய்ஃப், அவரு 3 பசங்க. அவங்க டெய்லி வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நாங்களும் மருந்து எழுதி குடுப்பாங்க. அந்த மருந்த குடுப்போம். அது அவருக்கு ஹீல் ஆகுதோ ஆவலையோ தெரியல. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையில அவர் வாழறாரு அப்படின்னு சொல்லுவாரு. அது மாரி நம்பிக்கைக்கு நெறைய ஒரு என்ன சொல்றது, ஒரு பவர் இருக்கு. இவரு அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஃபரூக் அப்துல்லான்னு ஒரு டாக்டர் அங்க உட்கார்ந்திருந்தாரு. நலம் கிளினிக்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. கார்ப்பரேட்ல வந்து அவர் 6 மாசம் வேல பார்த்தாராம். ஏன்னா, அங்க புரோட்டோகால்ஸ் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என்ன லேக் ஆகுதுன்றது எனக்கு அங்க தான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். யாருக்கு என்ன தேவைப்படுது, யாருக்கு என்ன வேணும்ன்றது எல்லாத்தையும் அதுலருந்து தெரிஞ்சுக்கிட்டு, நான் ஒரு கிளினிக் ஆரம்பிச்சு, அங்க இருந்தது எல்லாத்தையுமே சரி பண்ணி நான் வந்து அங்க பண்ணணும்ன்றத எதெல்லாம் பண்ணேன். சரி பண்ணணுமோ அதெல்லாம் இங்க வச்சு நான் என்னோட இதுல சரி பண்ணிட்டேன்றேன். அது மட்டும் இல்லாம கைம்பெண்களுக்கு நோ ஃபீஸ். ஃப்ரீ. முதியோர்களுக்கு ஃப்ரீ. காசு குடுக்க முடியாதவங்களுக்கும் ஃப்ரீ. இந்த நாங்க மாதிரி என்எஃப் அப்படின்னு போட்டு குடுத்தோம் அப்படின்னா, நோ ஃபீஸ். அவங்க எத்தன வாட்டி வந்தாலும் அவங்களுக்கு நோ ஃபீஸ் தான். அவங்களுக்கு எப்பயுமே ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. அது இதுல உடல் வேற குறைபாடுகள் இருக்கவங்களுக்கும் நான் ஃப்ரீயா தான் பண்றேன்னு இது சொன்னாங்க. மட்டும் இல்லாம அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள்லாம் வந்துட்டு ஸ்பெஷலாவே 10லருந்து 20% டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்களுக்கு மருந்து மாத்திரை குடுக்குது. இதுல நாங்க கடனும் வச்சிருக்கோம். கடனாவும் வாங்கிட்டு வந்து நெறைய பேர் கடன் வச்சிருக்காங்க. முடிஞ்சா வந்து கட்டுவாங்க, இல்லன்னா வச்சுட்டு போயிடுவாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லன்ட்டு நாங்க வச்சுட்டோம். ஆனா நான் வந்து ரிச்சா இருக்கவங்க கிட்ட இருந்து வாங்கிப்பேன். கண்டிப்பா. பண்ண முடிஞ்சவங்க கிட்ட இருந்து வாங்கிக்குவேன். முடியாதவங்களுக்கு நான் செய்றேன் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. அப்புறமா வந்துட்டு இந்த டாக்டர்ஸ்லாம் தான் இங்க வந்து பேசப்பட்ட டாக்டர்ஸ். இது எனக்கு வந்து ரொம்ப இதா இருந்தது வந்து, இ இருக்கிறவங்க கிட்ட வாங்கிட்டு இல்லாதவன்ட்ட குடுக்குறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து இருக்கிறவங்க கிட்டயுமே வந்து காசு வாங்காம சில பேர் இருக்காங்களே, அது நினைக்கும்போது இன்னும் ரொம்ப உயர்ந்தவங்க ஆமா. ஆயிட்டாங்க. அவங்க ஆக்சுவலா அவங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ம். ஆனாலும் அவங்க செய்றாங்க. ஆனா அது மாரி இருக்கவங்க அட்லீஸ்ட் அவருக்கு ஏதாவது காம்பன்சேட் பண்ணணும். ஆமா. குடுக்க முடியுன்றபோது, இப்ப இப்ப என்னால வந்து ஒரு ரூ. 100 அஃபோர்ட் பண்ண முடியும். இன்னொருத்தரால ரூ. 10 கூட அஃபோர்ட் பண்ண முடியாது. என்னால ரூ. 100 அஃபோர்ட் பண்ண முடியும்னா, நான் ஒரு ரூ. 150 குடுத்தா கூட தப்பு கிடையாது. ஏன்னா அந்த மாரி பார்க்குற ஒரு டாக்டர் அவரு. ஆனா நம்ம போய் அதே இடத்துல போய் அந்த பெனிஃபிட்ட நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து பறிக்க கூடாது. அதான் சொல்றேன். இங்க நாங்க ஊரு பேரோட அத சொன்னதுக்கும், அவங்களும் அதுக்கு சொன்னதுக்கு காரணம், அப்படி ஒருத்தவங்க உங்களோட ஏரியாலயே இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான். ஏன்னா, இப்ப இந்த ரூ. 5 டாக்டர் வந்து அதாவது இதெல்லாம் கிராமத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த மனசு இருக்கு. சென்னையில அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்றப்ப அவரு இருக்காரு. இதே அவரு வட சென்னையில இவ்வளோ காலம் வாழ்ந்திருந்த ராயபுரத்துல மனுஷன் தான். அவரு இருக்காரு அப்படின்றப்போ, ஒவ்வொரு ஊர்லயுமே அப்படி ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனா, அவங்களுக்கான அட்வர்டைஸ்மென்ட்ட மக்கள் தான் பண்ணி குடுக்கணும். அவங்களுக்கு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து என்ன அட்வர்டைஸ்மென்ட் குடுக்குதோ, அதுக்கு ஈக்குவலா ஏன் மக்களால பண்ண முடியாது? பண்ண முடியுமே! நாங்களே அந்த சீதாபாத்தி கிளினிக்குக்கு எதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறோம்னா, இது மூலியமா எங்களுக்கு வருமானம் வரணும். அப்படிலாம் கிடையாது. அந்த டாக்டர் உண்மையிலேயே அவங்க அந்த மாரி ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர நம்ம சொல்றோம் இல்லையா? அது வந்து ரொம்ப நான் இவங்கள மாதிரி ரொம்ப சீப்பா அப்படிலாம் நாங்க அத சொல்ல வரல. காச வாங்கிக்கிட்டும் ஏமாத்துற ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற இடத்துல, காச வாங்கிட்டு உண்மையா, நேர்மையா, நல்லபடியா செஞ்சு குடுக்குற ஹாஸ்பிட்டல வந்து ஏன் நம்ம புரமோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்க நெறைய அந்த ஹாஸ்பிட்டல பத்தி இதெல்லாம் வராது. இதெல்லாம் வராது. ஆனா அந்த ஏரியால இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பாரேன். எந்த மதம், எந்த இதுன்னுலாம் கிடையாது. ஆமா. அவ்ளோ பேரும் வராங்க. அவ்ளோ ஒரு இதுவா இருக்கு.
அந்த இடத்துல வரும்போதே பார்த்தோன்னா நமக்கு அந்த இடத்துல அந்த பாசிட்டிவிட்டி. பாசிட்டிவிட்டி நெறைய இருக்குங்க. அங்க சின்ன சின்ன குழந்தைங்கள கூட்டிட்டு வந்து அங்க விளையாட அது விட்டுருப்பாங்க. மோஸ்ட்டா அது இதுதான் லைக் அது வந்து ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இது டெலிவரி பாக்குற அந்த அதுவும் மாரி இருக்கு இருக்கிற மத்தவங்களும் இருக்காங்க. பட் பட் மெயினா இதான் மெயின். இதுதான். சோ அதனால நீங்க நெறைய குழந்தைங்கள பார்க்கலாம். குட்டி குட்டி பசங்க நெறைய ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல. பொறந்த குழந்தையிலருந்து நல்லா ஒரு 10 வயசு குழந்தை வரைக்கும் நல்லா ஜாலியா ஓடி விளையாட்டு அவங்க தாத்தா வீட்ல ஏன்னா இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா அந்த அந்த கிளினிக்க நீங்க போய் பார்த்தீங்கனாலும் இன்னொரு கிளினிக் இருக்கு. 2 கிளினிக் இருக்கு. ஒண்ணு மயிலாப்பூர், இன்னொன்னு வந்துட்டு ரெப்ளிகேட். ட்ரிப்ளிகேட். ஆனா அந்த மயிலாப்பூர் கிளினிக் நீங்க போனீங்கன்னா, அது வீடு மாரி இருக்குங்க. ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கும். பெரிய வீடு. ஆனா அந்த வீட்ல அந்த இடத்துல பாத்தியா, ஒரு ஸ்டாஃபாவது அந்த குழந்தைங்கள மிரட்டியோ, கிரட்டியோ, அ உட்காரு, நில்லு யாரும் சொல்ல மாட்டாங்க. அததான் சொன்னா தாத்தா வீடு மாரி, பாட்டி வீடு மாரி. ஜாலியா அதுங்க விளையாடிட்டு இருக்கும். இன்னும் கேட்டா பாத்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி அதுங்க ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு நம்ம ஹைஜீனிக் பார்ப்போம். ஆ ஹாஸ்பிட்டலுக்குள்ள சாப்பிடக்கூடாது. நாங்க பாத்தீங்கன்னா, எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வச்சு குடுத்துட்டு இருப்பாங்க. அந்த சாப்பாடு ஒரு சாப்பிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லே ஸ்மெல்லே இருக்காது. இருக்காது. அந்த ஹாஸ்பிட்டலே உள்ள போம்போது நமக்கு அப்படியே ரிலாக்ஸ்டா எப்படி இருந்ததுல்ல நம்ம இதே உட்கார்ந்துருக்கும்போது. மாரி குளுரி அப்படியே வந்து அந்த மாரியும் இல்ல. மைல்டா இருக்கும் ஏசி கூட. ஏன் அம்மாவ அட்மிட் பண்ணியிருந்த ரூம்லயே வந்து ஒரு ஃபேன் ஓடுச்சு. அவ்வளவுதான். ஏசி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது தேவையும் படல. யாருக்கும் படல. அவ்ளோ ஒரு இதுவா, நமக்கு பக்கத்திலேயே நிம்மதியா. கையில பக்கத்திலேயே வந்து ஒருத்தர கூப்பிடுறதுக்காக அது பஸ் எல்லா இடத்துலயும் வச்சிருந்தாங்க. தான் இருக்கும் பெட்ல. தெரியல எனக்கு எனக்கு நானே எல்லா இதுக்கு முன்னாடி பெட்ஸ்லயும் தான் நெறைய இருக்கும். நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல. அதனால எனக்கு தெரியல என்னன்னு தெரியல. ஆனா அங்க ஒவ்வொருத்தரும் வந்து வந்து நம்மள அவ்வளோ விசாரிச்சாங்க. ஆமா. சாப்பிட்டீங்களா? இது பாத்ரூம் போனீங்களா? இது பண்ணீங்களா? அது பண்ணீங்களா? இது இது என்ன என்ன ஒவ்வொருத்தரும் அவ்வளோ டேக் கேர் பண்றது இப்ப நமக்கு ஓகே விடுங்க. நம்மள மாதிரி அது ஓரளவு கம்மி இருக்கிறவங்களும் அங்க வராங்க. அஃபோர்டபுளா இருக்கு. அதுக்கு சொல்ல வரேன். அவங்க நெனச்சா இன்னும் ஹையா கூட சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா பட் இங்கெல்லாம் அஃபோர்டபுளா சும்மாவே பண்றாங்க. ஆ. பயங்கர ஆனா என்னன்னா நாங்க போனத விட இப்ப சார்ஜஸ் அவங்க கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிட்டாங்க. நாங்க போனப்போ ரொம்ப ரொம்ப கம்மியா கம்மி. இருந்தது. இப்ப கொஞ்சம் சார்ஜஸ் ஏத்திருக்காங்க. பட் அப்பயுமே அது வொர்த்தான ஒரு ஹாஸ்பிட்டல். ஓகே. அதுதான் நாங்க சொல்லணும்னு நெனச்சோம். இந்த ஒரு டாபிக்க பத்தி. உங்கள நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பை.